நம்ம ஆண்டவர் நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காரு. அதிலிருந்து ஒரு கதையை இன்னைக்கு நான் சொல்றேன், கேளுங்க. தவக்காலத்தோட 26வது நாள் தியானத்துக்கு என்னோட சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனுஷன். அவன் பிறக்கும் போதே இருட்டில் தான் வாழ்ந்தவன். அதாவது அவன் பிறந்ததிலிருந்தே குருடனா இருந்தான். அவனுக்கு பிறவியிலே கண் பார்வை கிடையாது. அவன் ஒரு நாளும் வானத்தை பார்த்தது கிடையாது. தன்னோட தாயோட முகத்தை கூட அவன் பார்த்ததும் இல்லை. ஆனா அவனோட வாழ்க்கை வெறும் சத்தத்தால மட்டுமே ஆனது. கீழே விழுற நாணயத்தோட சத்தம், மேலே பறக்கிற பூச்சிகள் பறவைகளோட சத்தம்னு சொல்லிட்டு அன்றாட வாழ்க்கையில வர எல்லா சத்தத்தை மட்டுமே வச்சு அவனோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துச்சு. ஒரே ஒரு டைம் இந்த உலகத்தை பார்க்க முடியாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவனுக்குள்ள எப்பயுமே ஆழமா இருந்துட்டே இருந்துச்சு. ஒரு நாள் ஆண்டவர் அந்த குருடன் இருக்கிற இடம் வழியா நடந்து வராரு. அப்போ ஆண்டவர் கூட இருந்த சீஷர்கள் எல்லாம் இயேசுவை பார்த்து கேட்குறாங்க, ஆண்டவரே, இவன் குருடனாய் பிறக்க இவன் பாவமா இல்லை பெற்றோர் பாவமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆண்டவர் சொன்ன பதில் இன்னைக்கும் நமக்கு ஒரு பாடமாக தான் இருக்கு. பாவம் காரணம் அல்ல, கடவுளின் மகிமை இவன் மூலமாக வெளிப்பட போகிறது அப்படின்னு சொல்றாரு. சீஷர்கள்கிட்ட இதை பத்தி பேசிட்டு ஆண்டவர் அந்த குருடன் பக்கத்துல போறாரு. தரையிலிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து தன்னோட உமிழ்நீரை கலந்து நல்லா பெனஞ்சு அந்த குருடனோட கண்ணுல பூசுறாரு. அவன் கண்ணுல பூசின பின்னாடி ஆண்டவர் போய் சிலோவா குளத்துல உன் கண்களை கழுவு அப்படின்னு சொல்றாரு. அந்த மனுஷனுக்கு இன்னும் பார்வை வரல. ஆனா அவன் இயேசுவோட வார்த்தையை நம்பி தட்டு மாதிரி அந்த குளத்துக்கு போறான். அவன் அந்த குளத்துக்கு போய் தன்னோட கண்கள்ல இருந்து அந்த மண்ணை கழுவுன அடுத்த நொடியே அவனோட உலகம் முழுசாவுமே மாறிடுச்சு. முதல் முறையா அவன் பச்சை இலைகளை பார்க்கறான், நீல வானத்தை பார்க்கறான். அவனோட கண்கள் வெளிச்சத்தை பார்த்துச்சு. அவன் மகிழ்ச்சியில கத்துனான், எனக்கு கண்ணு தெரியுது, எனக்கு கண்ணு தெரியுது அப்படின்னு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த கதை வெறும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மனுஷனுக்கு நடந்த சம்பவம் மட்டும் கிடையாது. இது நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு தொடர்பை காட்டும். நம்மள பலரும் இன்னைக்கு ஒரு குருடனை போல தான் இருக்கிறோம். கண்ணு தெரிஞ்சும் மனசளவுல பல இருட்டுக்குள்ள நம்ம சிக்கிட்டு தான் இருக்கோம். எதிர்காலத்தை பத்தின பயம், தீராத மனக்கவலை, மற்றவங்களை நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஏக்கம், நம்ம வாழ்க்கையில பார்த்த தோல்விகள்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் அந்த குருடனை போல பல இருட்டுக்குள்ளேயே நாமளும் இருந்திருப்போம். ஆனா இயேசு அந்த குருடனோட கண்ணுல களிமண்ணை பூசினது போல நம்ம வாழ்க்கையிலும் சில நேரத்துல கஷ்டங்களையும் சோதனைகளையும் களிமண்ணால பூசலாம். ஆனா அது ஏன்னு நமக்கு அந்த நேரத்துல புரியாது. வழி தெரியாம தடுமாறலாம். ஆனா அவர் சொன்ன வார்த்தையை நம்பி நாம அந்த சிலோவா குளத்துல நோக்கி, அதாவது நம்பிக்கையை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா போதும். அந்த மனுஷன் தன் கையில இருந்து தண்ணி அள்ளி முகத்தை கழுவுனப்ப அவனோட பழைய இருள் மறைஞ்சு போனது. நம்மளும் ஆண்டவர்கிட்ட நம்மளோட பாரத்தெல்லாம் வைக்கும் போது நம்ம வாழ்க்கையிலும் ஒரு புதிய விடியல் கண்டிப்பா பிறக்கும். அவர் வெறும் கண்களை மட்டும் திறப்பவர் இல்லை, இதயத்தையும் திறப்பவர் தான். நீங்க ஒரு நாளும் தனிமையில இருப்பதா நினைக்காதீங்க. அந்த குருடனை தேடி ஆண்டவர் அவனுக்கு ஒரு சுகத்தை கொடுத்தாரு. அதே மாதிரி உங்களையும் அவர் தேடி வருவாரு. அதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்களான்னு பாருங்க. இந்த நாள் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். இருள் அப்படிங்கிறது நிரந்தரம் கிடையவே கிடையாது. வெளிச்சம் வர்றதுக்கு ஒரு நொடி போதும். அந்த வெளிச்சம் ஆண்டவர் மூலமா உங்க வாழ்க்கையில எப்பயும் வரட்டும். நாளைக்கு தவக்காலத்தோட 27வது நாள் தியானத்துல இன்னுமாக ஒரு சத்தியத்தோடு உங்ககிட்ட வரேன். அது வரைக்கும் கர்த்தரோட ஆசீர்வாதம் உங்க கூடயும் உங்க குடும்பத்துக்கூடையும் எப்பயும் இருக்கட்டும். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். ஆமென்.